திருமதி எமெல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போர்காஸ்டில் தேன்மிட்டாய் 79வது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆண்ட்ரியா. நான் ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல இருந்து பேசுறேன். நான் ஜாப் மினிஸ்டரா இருக்கேன். ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல இருந்து நாங்க குழந்தைங்க எல்லாம் கதை சொல்லியிருக்காங்க. அவங்க சுயமா சிந்திச்சு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. நான் கேட்க ரெடி, நீங்க கேட்க ரெடியா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா பொண்ணு இருந்தாங்களா. அவங்க 2 பேர் ஷாப்பிங் போயிருந்தாங்களா. ஷாப்பிங் மால் போகும்போது அவங்க பொண்ணு டெடிவேர் பற்றி ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்களா. அவங்க மம்மி சொல்லியிருக்காங்க, ஷாப்பிங் முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாங்க. லாஸ்ட்டில் இன்னொருத்தவங்க ஷாப்பிங் முடிச்சிட்ட பிறகு இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டெடிபேர் எனக்கு வேண்டான்னு வச்சுட்டு போகும்போது சின்ன பொண்ணு எடுத்துகிட்டு வச்சுட்டான். ஒரு அம்மா பொண்ணு இருந்தாங்களாம். அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு கால் உடஞ்சிடுச்சு. அவங்க அம்மா அவளை வீல் சேரில் உட்காந்து ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனாங்களாம். அப்போ அங்கே ஒரு குடிசை வீடு இருந்துதான். அங்கே இருக்க ஒரு பேய் அந்த பொண்ணையே பார்த்துருந்துதான். அப்போ அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு அப்புறமா அந்த பொண்ணை அவங்க மரத்தடியில் விட்டு போனாங்களாம். அந்த பேய் அவளை இழுத்துட்டு போய் குடிசை உள்ள சாவடிச்சிச்சான். இதே மாதிரி பேயெல்லாம் இன்னொரு விஷயம் பேயால நடந்துச்சு. என்ன விஷயம்னா எங்க வீட்டுக்கிட்ட சலுக்கு சத்தம் ராத்திரி. ஏன்னா அப்படி ஒரு சத்தம் கேட்குது. அப்படி கேட்குறப்ப எல்லாரும் ஜன்னல்ல பாக்குறாங்க, யாருமே இல்லை. அந்த பக்கம் மரத்துல பாக்குறாங்க, ஏதோ ஒரு உருவம் மட்டும் தெரியுது. அவங்க எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறப்ப திடீர்னு அந்த உருவம் அங்கிருந்து குடு குடு குடுகுடு ஓடி அவங்க முன்னாடி நிக்குது. அதுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நாலு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்தாங்க. அந்த ரூம்ல எல்லா ரூம்லயும் ஒரு காமனா தான் இருக்கும். ஆனா ஒரே ரூம்ல மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப என்னதுன்னா அந்த ரூம் பார்க்கற காமனாக்கா உள்ள வால் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம அந்த வால் தட்ட நம்ம கை ஆப்போசிட் ரூமுக்கு போவோம். இப்ப அதனாலயே அவங்க மற்ற ரூமுக்கு என்ன பேசுறாங்களோ தெரிஞ்சுக்கலான்ட்டு அவங்க நினைச்சு அவங்க எல்லாத்தையும் தினமும் அவங்க என்ன பண்ணோமோ அவங்க ஒரு டைமா அவங்களோட காதை வச்சு கேட்டுருந்தாங்க அவங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு நாள் அங்கே சண்டை நடக்குதுன்ட்டு இவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க யாரோ ஒட்டு கேட்குறாங்கன்ட்டு. ஆனால் என்னதுன்னா அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, இவங்க கண்டுபிடிக்கிற ஃபேமிலி சொன்னாங்க, நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதாவது இவங்களும் உஷாராயிட்டாங்க. ரெண்டு பேரும் உஷாராயிட்டாங்க நம்ம யாரோ பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ என்னாச்சுன்னா இங்கே இருக்கிற ஃபேமிலி தினமாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவங்க வீட்டுக்கு பால்கனியில் போய் பார்க்காம அவங்க ஃபோன் வச்சு கேட்குறாங்க எல்லாத்தையும். அந்த ஃபேமிலி என்னன்னா அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. சரி இந்த வாட்டி கண்டுபிடிச்சிடலான்ட்டு அவங்க ஏதோ ஒரு முடிவில் இருந்தாங்க. திரும்பவும் அவங்க அதே ஃபோன் வச்சு கண்டுபிடிக்கும் போது இவங்களாம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க ரூமில் பார்த்தா அவங்க யாருமே இல்லைன்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்க ஃபேமிலியே இல்லை, மனுஷனும் இல்லை. அவங்க ஒரு உருவம், ஒரு பேய், அவ்வளோதான். அதான் எனக்கு சொல்லணும். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்களாம். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு பெருசாகி அவளுக்கு ட்ரெயின் போகிறது ரொம்ப பிடிக்கும். அங்கே பயணம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து ட்ரெயினுக்கு போகும்போது அங்கே இருக்க இயற்கையை ரொம்ப ரசித்தா. அந்த ஆடு மாடு மரம் அந்த காற்றெல்லாம் சுவாச்சிட்டு அப்புறம் தஞ்சாவூருக்கு போனாலாம். அவளுக்கு தஞ்சாவூரில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா சாமியும் வித்தியாசமாக கொஞ்சிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னாலாம், ஏன் நம்ம ஏதோ ஒரு வினோதமான பேய் வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு அப்படின்னு யோசிச்சாங்களாம். சரி தென் ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூகுளில் சர்ச் பண்ண உடனே
ஒரு வீட்டை வந்து கண்டுபிடிச்சாங்களாம். அந்த வீடு வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. அது வந்து ஒரு திண்டன் நகர்னு ஒரு இடத்துல ஒரு மண்டபம் மாரி இருந்தது. திண்டன் நகரில் அந்த மண்டபம் இருந்தது. சரி எங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4 பேரும் சேர்ந்து அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு சரி அந்த இடத்துக்கு போயிட்டு இந்தமாரி அமானுஷமாக ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த பேய் எஸ்ஆர்னோ அப்படின்னு சொல்லி ஒரு பேய் மாரி இருக்கும்ல அந்தமாரி இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது பேய் எதுவுமே இல்லையேன்னு சொன்னோடனே அப்போ ஏதோ ஒரு மாதிரி ஒரு சத்தம் ஒரு மாதிரி கேட்டுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப பயந்தாங்க. ஏன் இந்தமாரி சவுண்டு ரொம்ப பயங்கரமாக கேட்குது, இது எனக்கு வினோதமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பையன் வந்து நான் இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி அப்படி போயிட்டாங்க. அந்த இடத்துல சுற்றி பார்க்கணும்னா மணி 12 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகிற சத்தம் மாரி கேட்டுது. ஐயோ அழுகிற சத்தம் மாரி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு இடம் மாரி இருந்தால் அது உள்ளே போகும்போது ஏதோ ஒரு பேய் தெரிஞ்சு அவங்கள அட்டாக் பண்ணுற மாரி வந்ததோடனே அவங்க குடுக்குன்னு வெளியே போயிட்டு ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணோட ஊர் கலரை வந்து அங்கே ஸ்டே பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்னால், நான் ஒரு ஆத்தர், நான் வந்து இந்த புக்காக இந்த கதையை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுதி அந்த கதையை அவன் முடித்தான். எப்படி இருந்துச்சு மக்களே எங்கள் கதையெல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்லேருந்து எவ்வளோ கெத்தாக பேசியிருக்கோம். அடுத்த கதை கேட்க ரெடியா? என் பேர் செஃபிகா. நான் ரூட் பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் இடம் வந்து டுமிங்குப்பம். நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் அம்மா அவங்களுக்கு 2 பொண்ணு இருந்தாங்க. பெரிய பொண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. சின்ன பொண்ணை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லா காய்கறியும் வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு திருடங்க வந்து வண்டியில் போகும்போது அப்படியே அவங்க அம்மாவோட செயினை இழுத்துட்டு போனதுனால அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ரோட்லேயே அவங்க வந்து விழுந்துட்டாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து எதுவுமே பண்ண முடியல. அங்கே இருந்தவங்க எல்லாரும் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கூட அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதனால அவங்க அக்கா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க அக்கா வந்து அந்த பொண்ணை பெருசாக படிக்க வச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகி எல்லா மக்களுக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அக்கா தான் பெருமை. அந்த சின்ன பொண்ணை வந்து எல்லா மேடையிலையும் போயிட்டு அவங்க அக்காவை தான் பெருமை சேர்த்துருக்காங்க. அந்த அக்கா வந்து படிக்காமல் எல்லாமே அவங்க தங்கச்சிக்காக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நம்மளும் இருக்கணும். அவ்வளோதான். இதான் சொல்றேன். எப்படி இருந்துச்சு மக்களே எங்கள் கதையெல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்லேருந்து எவ்வளோ கெத்தாக பேசியிருக்கோம். அடுத்த கதை கேட்க ரெடியா? வணக்கம், என் பெயர் மேரியா. நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ரூட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் நீர் அமைச்சராக இருக்கேன். இன்னைக்கு வந்து உங்களுக்காக ஒரு நல்ல ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து எல்லாருக்குமே ட்ரிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபேமிலிஸ், அப்புறம் ஃபேமிலியோட போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஸ்கூல் டீச்சர்ஸோட போகிறதுலாம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அதை வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன். இதுமாரி நம்ம ஸ்கூலில் ட்ரிப்பு போகிற மாரியும் அதே ஊட்டியில் இருக்க பசங்க வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க. அதான் ட்ரிப்பு போகிறாங்க அந்த காட்டுக்கு. அதான் இப்போ நம்ம காடு அதுமாரிலாம் ஜூக்கு போகிற மாரி அவங்க காட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு நல்லா காடாக தேடி பிடிச்சி போயிருக்காங்க. அதில் ட்ரெயினில் போகிறாங்க தான் இருக்காங்க. அவங்க போகிறாங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ளே போகிறதுனால ஒரு சின்ன எலிஃபெண்ட்டும் அவங்க அம்மாவும் கிராஸ் பண்ணுறாங்க ட்ராக்கை. அப்போ அவங்க அம்மா போயிடுவாங்க. சின்ன குழந்தை மட்டும், அந்த யானை குழந்தை மட்டும் அங்கேயோ இருக்கு. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பையன், முத்துன்ட்டு ஒரு பையன் இருக்கான். வந்து அந்த கிளாஸ்லேயே ஆக்டிவாக இருப்பான். அப்புறம் விளையாடிட்டே இருப்பான். அந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த எலிஃபெண்ட் கிட்ட ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த போயிட்டு தொட்டு பார்க்குறான். இப்போ வந்து ட்ரெயின் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணனால இது ஆன் ஆகாதுனால எல்லாம் கீழே இறங்குறாங்க. பசங்க எல்லாம் இறங்குறாங்க. அவங்க டீச்சரும் இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா எலிஃபெண்ட் இருக்கு. எல்லா பசங்களும் வந்து பயந்துக்கிட்டு ஓரமாக நிற்கிறாங்க மிஸ்ஸு பின்னாடி. ஆனால் அந்த முத்து மட்டும் தைரியமாக அவங்க மிஸ்ஸுக்கிட்ட கேட்டு அவங்க போய் பார்க்குறான். பார்த்தா அந்த எலிஃபெண்ட்டுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறான் அவன். அதனால பக்கத்துலேயே இருக்க வாழை
தோப்புல போயிட்டு நிறைய பனானாஸ் எடுத்துட்டு வந்து பெஞ்சா அவங்க கையில வைக்கிறான். அந்த எலிஃபென்ட் வந்து பேபி எலிஃபென்ட் வந்து மூவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அந்த எலிஃபென்ட் பின்னாடி வருது. பின்னாடி வந்தோடனே எல்லா பசங்களும் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. எல்லாம் கிளாப் பண்ணி நான் என்ஜாயா இருக்காங்க. மிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி மிஸ் வந்து கேட்குறாங்க, என்ஜாயா இருக்கீங்களா, ஜாலியா இருக்காங்களான்னு கேட்கும் போது மிஸ் ஜூவில் போனால் கூட அந்த எலிஃபெண்ட்டை தொட விட மாட்டாங்க, இவ்வளோ ஜாலியாக நாங்கள் இருக்க மாட்டோம், இதுமாதிரி ட்ரிப்பு வந்ததுனால இவ்வளோ ஜாலியாக இருக்கு, எலிஃபெண்ட்டை நேரில் பார்த்து தொட்டு விளையாடணும், இந்த ட்ரிப்பு வந்து எங்களால் மறக்க முடியாத ட்ரிப்பு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் மரியா. நான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் டாக்குமெண்டேஷன் லீடராக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கதையை தான் அவங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து 3 பேர் இருந்தாங்களாம். அவங்க வந்து திருடுறாங்களாம். ஒரு வீட்டில் போயிட்டு திருடுவாங்க. திருடி போலீஸ்கிட்ட வேணும்ட்டே மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போயிருக்கும் போது அவங்களோட லாயர் வந்து ஜெயிலேருந்து வெளியே எடுத்துட்டு இந்தமாரி சொல்வார், இந்தமாரி வந்து தப்பு செய்யக்கூடாது, அது கடவுளுக்கு வந்து விரோதமாக இருக்காமே, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நீ யாரையா சொல்கிறதுக்குன்னு சொல்லி வந்து 4 வாட்டிக்கிட்ட வந்து திருடி ஜெயில போய் அடைஞ்சிட்டாங்க. அவர் வந்து வருவாங்க பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு வரவே இல்லைன்னொன்னே 3 பேர்ல ஒருத்த வந்து சொல்றான், லூசு, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி திருடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இதுவாயிட்டா. ஐயோ அவ்வளோதான், நம்ம ஆயுசு முடிஞ்சிச்சு போல, ஜெயிலே நம்ம கடந்து சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ இன்னொருத்த சொன்னா, நம்ம கன்ஃபார்மாக வருவார், நான் சொல்கிற மாரி சொன்னோடனே அடுத்த செகண்டே அவர் வந்தார். வந்தோடனே இந்தமாரி கேட்டார், ஐயோ வந்துட்டிங்களா, அவன் ரொம்ப அழுகுறான் நீங்கள் சொன்னோடனே அவரில் உங்களுக்கு இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே நீங்கள் வந்து திருடுறீங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க 3 பேரும் சொன்னதை கேட்கவே இல்லை. நான் மீறி அதான் பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, திருடும் போது போலீஸ்கிட்ட மாட்டி வெளிநாட்டில் போய் திருடுனால அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. அப்போ ஏசப்பா கிட்ட 3 பேர் வேணுனாங்க, ஐயோ ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே விடுவிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க நல்லா இருக்கும் போது அடுத்த சம்பவம் நடக்குது. 2 ட்வின்ஸ் வந்தாங்க. அவங்க ரூம்லயே வந்து ரூம்மேட தங்குனாங்க. ரூம்ல இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து நல்லவன், இன்னொருத்தன் வந்து கெட்டவன். நல்லவன் என்ன பண்ணுவான், பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பான். கெட்டவன் என்ன பண்ணுவான், திருடுவான், பொய் சொல்வான், எல்லாமே பண்ணுவான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அண்ணங்காரன் வந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது தம்பிக்காரன் வந்து என்ன பண்ணனா, குடு ஓடி வந்தான். வந்துட்டு எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லி. அப்பதான் பார்த்தா போலீஸ்காரங்க வராங்க. அவன் சட்டை ஃபுல்லா ஒரே ரத்த கரையா இருக்கு. என்னடா என்ன தம்பின்னு இவ்வளோ ரத்தக்காரியா இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது இந்த மாதிரி சொல்றான், அவரு வந்து ஒரு கொலைக்காரனா வெட்டிட்டேன், 2 பேருக்கும் சண்டை வந்தது, அதனால நான் வந்து வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணங்காரனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம தம்பி கொண்டுட்டானேன்னு சொல்லி அவன் சட்டையும் அவன் பேண்ட்டையும் மாத்திக்கிட்டு அவன் சட்டையும் கொடுத்துட்டு நீருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டே என்னாச்சு தெரியல. தம்பிக்காரன் ரொம்ப அழுகுறான். அப்பதான் பார்த்தா தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க கோர்ட்ல, ஹை கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்த உடனே அண்ணன் வந்து அப்படியே செத்துட்டான். இதெல்லாம் வந்து அந்த 3 பேர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த தம்பிக்காரன் வந்து சொல்றான், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே திருந்தி ஒன்னா வாழ்றாங்க. என் பேர் லிடியா. நான் வந்து ரூட் சில்ட்ரன் பார்லிமெண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் மினிஸ்டராக இருக்கேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஜாக் அப்படின்ட்டு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனோட அம்மா அப்பா வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க வந்து நல்லா பணக்காரங்க. அவங்களோட அப்பாவோட தம்பி வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த பையனை வந்து இந்த மாதிரி அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க.
அப்புறம் வந்து இன்னொரு பணக்காரங்க வந்து இந்த ஜாக்கை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வந்து அவங்க வீட்டிலே பார்த்தா ஜாக்குக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருந்தாங்க. அண்ணனும் அடாப்டட் தான். அண்ணன் பேர் வந்து கிஷோர், தங்கச்சி அடாப்டட் தான். தங்கச்சி பேர் வந்து லெல்லி. இவங்கெல்லாம் சந்தோஷமாக ஒரு வீட்டில் இருக்க சொல்ல அப்போ வந்து ஜாக்குக்கு வந்து யதார்த்தமாக ஐ ஃபீவர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க. அப்போ வந்து சொன்னாங்க இவர் வந்து பியூராக க்யூர் ஆக ஒரு 1 இயர் ஆகும், அதுக்குள்ளே அவங்க இறந்து போனாலும் இறந்து போகலாம், அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் இப்போவே பண்ணிவிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜாக் வந்து என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்க அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக் வந்து அப்புறமா எப்படியோ க்யூர் ஆயிடுறாரு. 1 இயர் போயிடுச்சு. அப்புறமா இன்னொரு வாட்டியும் அந்த மாதிரி ஜுரம் வந்தோடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான், அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி தான் காட்டும் அப்படி சொல்லிடுறாங்க. அப்புறமா வந்து அவர் ரொம்ப ஹை ஃபீவர் ஆயின்னு போக டாக்டரும் நார்மல் தான், சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஒரு நாள் வந்து அவங்க ஒரு ஃபாஸ்டர்கிட்ட இட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி ப்ரே பண்ணுங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி இவனுக்கு வந்து ரொம்ப ஜுரமாக இருக்குது, என் பையனுக்கு வந்து அடாப்ட் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஃபாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொல்கிறாங்க இது வந்து உங்கள் பையனுக்கு வந்து நோய் இல்லை, இதுக்குள்ளே ஒரு சதி திட்டம் இருக்குது, என்னமோ இந்த பையனுக்குள்ளே பூந்துருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு 2 நாள் கழித்து ஜாக் வந்து ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு ரொம்ப வேகமாக கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுடுறாரு. அப்புறம் நைட்டு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, எதுக்கு கத்துற அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அப்பாவும் கேட்கும் போது என்னமோ வந்து என் கழுத்தை நசுக்குது அந்த மாதிரி சொன்னோடனே அவர் வந்து பெட்டு மேலேருந்து அப்படியே ஏந்திரிச்சு திடீர்னு பறக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன் நான் பறக்கிறேன்னு தெரியல அப்படின்ட்டு பட்டுன்ட்டு ஒரு 2 hours வந்து ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே ரொம்ப கத்திட்டே இருக்காரு. அப்புறமா 2 ஹவர்ஸ்க்கு மேலே அவரால் கத்த முடியல. அதுக்கப்புறமா அவர் படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா நைட்டு 10 o'clock எழுந்திரிக்கிறாரு. ஃபாஸ்டர்லாம் வந்து பார்த்தோன்னே அந்த ஆவி இன்னும் போகல, யாரும் மந்திரம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்னும் அதிகமாக ப்ரேயர் பண்ணுற ஃபாஸ்டர்கிட்ட போய் கேட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு இது ஒன்றும் இல்லை, இது வந்து அவங்க அப்பாவோட தம்பி போட்ட மந்திரம் தான், இவனை அடாப்ட் பண்ணதுனால இவனை பற்றி ரொம்ப பொய் சொல்லியிருக்காரு அவர், அதனால் அந்த மந்திரத்தை அழிக்கணும்னா உங்களில் யாராச்சும் ஒருத்தரோட உயிரை கொடுக்கணும் அப்படி சொன்னோன்னே அவங்க அண்ணன் கிஷோர் வந்து சொல்கிறாரு நான் என் தம்பிக்காக தரேன், அவனும் என்ன மாதிரி ஒரு அடாப்டட் சைல்டு தானே அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் தங்கச்சி பிடிச்சிருக்கிறது பொண்ணாவி, அப்போ நான் தந்தால் தானே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து யாரும் கொடுக்க தேவையில்லை, இது வந்து உயிர் கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க வந்து ஒரு பொய் பாஸ்டர்கிட்ட போயிருக்காங்க, இது வந்து உயிர் கொடுக்க வேண்டியது இல்லை, நல்ல ஜெபமாலையை வச்சு நல்லா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள், இது 1 monthல க்யூர் ஆகலைன்னா 1 monthல க்யூர் ஆகலைன்னா என்னை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. 1 monthல க்யூர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு 2 daysக்கு முன்னாடி, லாஸ்ட் 2 daysக்கு முன்னாடி, மந்த் எண்டிங் லாஸ்ட் 2 daysக்கு முன்னாடி வந்து வந்து க்யூர் ஆன மாதிரி தான் இருக்குது, எந்த சைட் எஃபெக்ட்ஸோ காட்டுறது இல்லை. அப்புறமா இவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க கண்ணாமூச்சி விளையாடிக்க சொல்ல. அந்த 1 monthல க்யூர் ஆகிடுது. அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஐடென்டிக் விளையாட கீழே போகிறாங்க.
ஜாக் வந்து ஜாக் வந்து ஒளிஞ்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாரு. அவங்க அண்ணன் கிஷோர் தான் கண்ணை முட்டுறாங்க. ஜாக்கும் லில்லியும் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அப்போ லில்லி வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க, பழைய ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜாக் வந்து ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு. அந்த பாண்டுக்குள்ளே அவனுக்கு நல்ல நீச்சல் தெரியறதுனால பாண்டுக்குள்ளே போயிட்டு பாண்டுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. அப்புறம் ஜாக் காலை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அவர் உள்ளே போயிட்டு அப்புறமா அவரோட கையை என்னமோ கடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறமா அவங்க அப்பா அவர் வந்து ரொம்ப கத்துறாரு. அப்புறமா அவங்க அப்பா வந்து பாண்டில் இருக்க தண்ணியெல்லாம் சேஃபாக எடுத்துட்டு பார்க்குறாரு. ஒரு ஷார்ப்பான பல்லு இருக்கு. அந்த பல்லை பார்த்துட்டு ரொம்ப பயந்து அவங்க வீட்டை விட்டு ஓட பார்க்குறாங்க. அப்போ வந்து டோரெல்லாம் சாத்திக்கணும். மறுபடியும் அந்த ஜாக்குக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கத்துனாரு. அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பேய் பிடிக்கல, அவங்களோட ஜாக்கோட தங்கச்சி லில்லிக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. லில்லி அப்படியே வாமிட் பண்ணி மறுபடியும் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா ஜாக் ரொம்ப அழுகுறான். அப்புறமா டோர்ஸ் ஓப்பன் ஆகிக்குது. அப்புறமா அவங்க அமெரிக்காலேருந்து அவங்க பக்கத்து ஊருக்கு ஓடி போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஃபாஸ்டர்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ண சொல்ல அப்போ வந்து அந்த ஃபாஸ்டர் சொன்னாங்க, இது போயிடுச்சு, இதுக்கு மேலே இது இருக்காது, இது போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ் சொல்கிறாங்க. அவங்களால வந்து ஷாக் தாங்க முடியல, எதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறமா ஜாக்கும் கியூர் ஆயிடுறான். அப்புறமா அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ட்ரெயினில் வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்க சொல்ல சடனாக ட்ரெயின் வந்து பிரேக் டவுன் ஆகி ஒரு பிரச்சனை வருது. அந்த ட்ரெயின்குள்ளேயே பேய் பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெயின்லேருந்து குதிச்சிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பலத்த காயம் பட்டுது. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து மறுபடியும் ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த ஜாக்கை வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்களோ அங்கே போய் விட்டுடுறாங்க. இனிமேட்டு நீங்கள் சந்தோஷமாயிரு அப்படின்ட்டு ஜாக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணா அவங்க தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. என் பெயர் சனா. நான் வந்து ரூட் சில்ட்ரன் பார்லிமெண்ட்டில் சில்ட்ரன் எஜுகேஷ்னல் மினிஸ்டராக இருக்கேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து நான் சொல்ல போகிற கதை வியர்டாகவும் இருக்கும், இன்விசிபிளாகவும் இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். இப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பையன் பிறகுறான். அந்த பையன் வந்து இட் மீன்ஸ் அவங்க அம்மா கண்ணுக்கும் படாத மாதிரி பிறகுறான். இட் மீன்ஸ் ஒரு இன்விசிபிளாக பிறகுறான். அவனுக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு இன்விசிபிளான சைல்டுன்ட்டு. ஆனால் அவன் வளர அவன் புரிஞ்சிக்கல. ஆனால் அவன் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் நினச்சிக்கிறான். ஆனால் அவனால் முடியல. ஆனால் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து எப்போ வந்து அவன் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறான்னா அப்போ சொல்லான்னு இருந்த ஏது தான் அவங்க நினச்சாங்க. அதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வந்து நீ வந்து ஒரு இன்விசிபிளான சைல்டு, உன்னை வந்து யாராலே பார்க்க முடியாது, உன்னால் பேசவும் முடியாது, உன்னோடைய செல்ஃபை வச்சு தான் உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க பையன் வந்து அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு மனசு இருக்கும். அந்த பையன் செம்ம அழுவுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் அந்த எதிர் வீட்டு பொண்ணை வந்து கையை காமிச்சு கூப்பிடலான்ட்டு அவன் கூப்பிட்றான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல யார் கூப்பிட்றான்ட்டு. ஆனால் ஒரு நாள் அவன் வந்து கண்டுபிடிச்சிடறான் யாரோ அங்கே நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ வந்து அவன் வந்து யாருன்ட்டு அவங்க அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க கை காமிக்கிறாங்க, ஆனால் எனக்கு பார்க்க முடியல ஏன்னு கேட்க. அதனால் அவங்க அம்மா எல்லா உண்மையாக சொல்லிடுறாங்க, எங்கள் பையன் வந்து இந்த மாதிரி இன்விசிபிளான சைல்டு, அதனால யாரும் பார்க்க முடியாது. அதனால அவங்க பையன் வந்து பக்கத்தில் இருந்ததுனால சோகமாக இருந்தான். ஸோ அதுட்டு வந்து அந்த பொண்ணு அப்படியான்னு சொல்லி சந்தோஷத்தில் சரி விடுங்க நான் ஃப்ரெண்டாக சொல்லி பேச முடியாதேன்னு சொல்கிறாங்க. பேச முடியாதானா கேட்க முடியும்ல நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்கிறான்.
ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மூவி போயிருந்தாங்க. அந்த பையன் இன்விசிபிளாக இருக்கான், இந்த பொண்ணு வந்து தெரியற மற்றவங்க. இந்த பொண்ணு பேசுகிறா அந்த பையன் கூட. ஆனால் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பைத்தியமாக தனியாக பேசுகிறான்ட்டு. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியல நம்ம வந்து ஒரு பையன்கிட்ட பேசுகிறோன்ட்டு. ஆனால் அதை பார்க்காத பையன்கிட்ட ஒரு நாள் அந்த பையன் அவங்க வீட்டு கார்டனில் அவங்க எந்த இடமும் இல்லை, அவனோட ஒரு பர்சனல் இடத்துல வந்து அவன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடான். அவனுக்கே ஷாக் ஆகுது. நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம், சின்ன வயசுலேருந்து ஆகாதது நம்ம இப்போ ஆகிட்டோம்னு சொல்லி நேராக அந்த பொண்ணுக்கிட்ட ஓடுறான். அந்த பொண்ணு இப்போ வந்து அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. எப்படின்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில். இப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு கார் ஓட்டலை எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு நம்ம காசு தேவைப்படும் நம்ம படிப்புக்குன்னு சொல்லி அவள் ஃபுட் ஸ்டால் வச்சுருக்கும் போது ஒரு லாரி வந்து அந்த கடையும் சேர்த்து அடிச்சிச்சு அந்த பொண்ணோட. சொதன் அந்த பொண்ணும் இறந்துருச்சு. அதனால இப்போ வந்து அந்த பையன் பார்க்க போகும்போது அந்த பையனுக்கு வந்து அந்த இது விஷயம் தெரியாது, அந்த பொண்ணு இறந்துட்டான்ட்டு. ஒருத்தவங்க அந்த பொண்ணோடைய அம்மா தான் சொல்கிறாங்க. அந்த பையன் கேட்டிருக்கான், ஆண்டி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எங்கன்ட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு இறந்து இத்தனை வருஷமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னுமா தெரியாதுன்னா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாது இந்த பையன் வந்து இன்விசிபிளாக இருக்காங்கன்ட்டு. ஸோ வந்து அந்த பொண்ணு இறந்துட்டான்னு ஒரு சோகத்துலேயே அந்த பையன் போகும்போது நடுவில் வந்து என்னாச்சுன்னா ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணி அவனும் இந்த மாதிரி நம்மளும் ஒரு கடை வைக்கலான்ட்டு அவன் வச்சான். அப்படியே அவன் ரன் பண்ணி நிற்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு உயிரே இல்லாத பொண்ணு வந்து திரும்பவும் உயிரோட அவன் கனவுல வரான். அந்த பையனோட கனவுல வரான். அந்த பையன் வந்து சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லி நீ உயிரோட வரியான்ட்டு அந்த கனவுல வேண்டி நினைச்சான். அந்த பொண்ணு என்ன நேரம் தெரியல, அந்த பையனுக்கு நினைச்ச மாதிரி அவளுக்கு கிடைச்சதுனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. அதுதான். நன்றி. ஒரு ஊர்ல வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதில் வந்து அந்த பையனுக்கு வந்து கேன்சர் அப்படி சொல்லிட்டு அவங்களால முடியல. கேன்சர் சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு தட்டுவாராம். அது வந்து நான் உங்களுக்கு கதையை போகும்போது நான் சொல்கிறேன் அது எதுக்காக அப்படின்னு. அது வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு வாட்டி வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப வருஷம் கழித்து போகிறப்போ இந்த அக்கா போகிறப்போ அந்த இடத்துல வந்து அவரோட நினைவு இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனப்போ இந்த ஸ்பூன்லாம் வந்து நிறைய மேலேருந்து தானாகவே கொட்டும். கிச்சன்லேருந்து மேலேருந்து அவ்வளோ ஸ்பூன் கொட்டும். அப்போ வந்து இவர் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த அக்காவும் வந்து எல்லாரும் அப்படியே அசல்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அதான் சைனீஸ் சித்தர் அவங்க கிட்டலாம் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதில் ஒரு சித்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்து பெரிய ஒரு சித்தர். அவர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு. என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு கஷ்டம், அவர் ஏதோ ஹெல்ப் கேட்குறாரு, அவருக்கு வந்து நம்ம இப்போ உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன் சரி ஓகே அப்படி சொல்லி அவங்க ஏதோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பூஜை பண்ணும்போது இந்த அக்கா வந்து ஒரு டெவில் ஹவுஸ் மாதிரி, அதாவது இதுக்கு மாதிரி போகிறாங்க. இது சொர்க்கத்துக்கு போகும்போது ரெண்டு இது பிரியும்ல, நல்லவங்களுக்கு தனியாக ஒன்று கெட்டவங்களுக்கு தனியாக ஒன்று அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அதில் வந்து போகும்போது இந்த அக்கா வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்தப்போ இந்த அண்ணா இல்லாமல் வேற ஒரு அண்ணாவை தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த அண்ணா வந்து வேற ஒரு இதுல இருந்திருக்காங்க. அவங்க வந்து கம்பியில் அடிபட்டு இறந்துருப்பாங்க. அவரு வந்து இந்த ஆத்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக தான் இவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி பேசி அந்த ஆத்மாவை வந்து பிரித்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஆத்மாவை பிரித்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த அண்ணாக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் நல்லா வந்து
எதுவுமே டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. கொஞ்ச நாள் போக அந்த ஒரு ஆன்மா இறந்துச்சுல, அந்த ஆன்மா வந்து உங்ககிட்ட வந்து கனவுல வந்து தேங்க்யூ சொல்லிட்டு போகுது. அதாவது இந்த கம்பியில் அடிபட்டு செத்தவர் வந்து ஆன்மா ஒரு பேய் மாரி வந்து அவங்க கனவுல வந்து சொல்லிட்டு போகிறாங்க, தேங்க்ஸு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு இது மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்குது. அந்த நினைவுகள்லாம் அழியாமல் எனக்குள்ளே இருந்ததுனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து சரி ஓகே அப்படி சொல்லி விட்டாங்க. அதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இவங்க வந்து ஃபுல்லாக நல்லபடியாக வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தேங்க்யூ. நான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டராக இருக்கேன். என் பேர் மேரி ரஃபியா. எப்படி இருந்துச்சு மக்களே எங்கள் கதையெல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் ரூட் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்லேருந்து எவ்வளோ கெத்தாக பேசியிருக்கோம். அடுத்த வாட்டி இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். விழித்திடு, எழுந்திடு, செயல்படு, அக்கம் பக்க தோரமைய வளர்த்திடு, அமைந்திடுமே மக்களாட்சி.